வணக்கம். உண்மையான விடுதலைன்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லோரும் தேடிட்டு இருக்கிற அந்த சுதந்திரம் அது எங்க இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஞானிக்கும் ஒரு பேரரசனுக்கும் நடுவுல நடந்த ஒரு உரையாடல்ல ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அஷ்டவக்ர கீதை. வாங்க அந்த ஆழமான ஞானத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை சொன்னது யாருன்னு தெரியுமா? அஷ்டவக்ரர்னு ஒரு இளம் ஞானி. பாருங்க, ஒரே ஒரு வரியில எவ்ளோ பெரிய உண்மைய சொல்லிட்டாரு. வெளித்தோற்றத்துக்கும் ஞானத்துக்கும் துளி கூட சம்பந்தமில்லன்னு. இங்கிருந்துதான் அவருடைய கதையே ஆரம்பிக்குது. அப்போ யார் இவரு, இந்த அஷ்டவக்ரர்? ஒரு சின்ன பையனோட ஞானம் ஒரு பெரிய ராஜ்யத்தோட சபையே எப்படி ஸ்தம்பிக்க வச்சுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் பிறக்கும்போதே ஒரு சாபம் காரணமா உடம்புல 8 கோணல்களோட பிறந்தாராம். அதனாலதான் அவருக்கு அஷ்டவக்ரன்னு பேரே வந்துச்சு. அதாவது அஷ்டானா 8, வக்ரனா கோணல். யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்தே இந்த உலகம் அவரோட உடம்ப வச்சுதான் எடை போட்டுச்சு. அப்போ அவருக்கு வயசு வெறும் 12 தான். தன் தந்தை கஹோரரி தேடி ஜனக மகாராஜாவோட அரசவைக்கு ஒரு பெரிய பயணமே போறாரு. பல வருஷமா அப்பாவை காணோம். அதனால அந்த சின்ன வயசுலயே அவரை தேடி போற தைரியம் அவருக்கு இருந்துச்சு. அவர் அந்த அரசவைக்குள்ள கால் வச்சதும் அங்கிருந்த பண்டிதர்கள் எல்லாம் அவரோட கோணலான உடம்ப பார்த்து கிண்டலா சிரிக்கிறாங்க. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். யாரும் எதிர்பார்க்காத விதமா அஷ்டவக்ரர் அவங்கள விட இன்னும் உரக்க ரொம்ப சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு சிரிப்புல மொத்த சபையுமே ஆடி போயிருச்சு. எதுக்கு அப்படி சிரிச்சாருன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான். தோளை மட்டும் வச்சு தொழில் செய்யற ஒரு கூட்டத்தை பார்த்துதான் நான் சிரிக்கிறேன்னு சொன்னாரு. இங்கதான் அவர் 2 விதமான பார்வைகளை நமக்கு புரிய வைக்கிறாரு. ஒன்னு, அந்த அரசவையோட பார்வை. அதுக்கு பேரு ஷர்ம திருஷ்டி, அதாவது வெறும் தோளை மட்டும் பாக்குறது. ஆனா அஷ்டவக்ரரோட பார்வை ஆத்ம திருஷ்டி. அது பேரு உருவம் எல்லாத்தையும் தாண்டி உள்ள இருக்கிற அந்த உண்மைய பாக்குற பார்வை. அஷ்டவக்ரரோட ஞானத்தை பார்த்து ஜனக மகாராஜாவுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. தன் முன்னாடி நிக்கிறது ஒரு சாதாரண சிறுவன் இல்ல, ஒரு உண்மையான குருன்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு. உடனடியா நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கிற 3 முக்கியமான கேள்விகளை அவர் முன்னாடி வச்சாரு. ஜனகர் கேட்ட அந்த 3 கேள்விகள் என்னன்னு தெரியுமா? 1, ஞானம், அதாவது அறிவை எப்படி அடையறது. 2, முக்தி, முழுமையான விடுதலையை எப்படி அடையறது. 3, வைராகியம், அதாவது பற்றே இல்லாம இருக்கிறது எப்படி. இந்த 3 கேள்விகள் தான் அஷ்டவக்ர கீதையோட மொத்த சாரமே. இதுக்கு அஷ்டவக்ரர் சொன்ன பதில் இருக்கே, அது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான பதில். அதுதான் அவரோட போதனையோட மையப்புள்ளி. என்னன்னு பார்க்கலாமா? அஷ்டவக்ரர் ரொம்ப எளிமையா சொல்றாரு, ஜனகா, முதல்ல நீ யாரு இல்லேன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இந்த உடம்பு இல்ல, எந்த செயலையும் செய்யறவனும் நீ இல்ல, இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறவனும் நீ இல்ல. ஏன், உன்னோட மனசு, உன்னோட உணர்ச்சிகள், எண்ணங்கள், இது எதுவுமே நீ இல்ல. அப்போ நாம யாரு? அதுக்கு அவர் சொல்றாரு, நீ வெறும் ஒரு சாட்சி. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிற, ஆனா எதுலயும் ஒட்டாத ஒரு சாட்சி. நீ ஒரு தூய உணர்வு. முக்கியமா நீ எப்பவுமே சுதந்திரமானவன். இதை இன்னும் நல்லா புரிய வைக்க வேதாந்தத்துல ரொம்ப பிரபலமான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு இருட்டான இடத்துல தரையில ஒரு கயிறு கிடக்கு. அதை நம்ம பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அறியாமைங்கிற இருட்டுல ஆத்மாங்கிற உண்மையான கயிறு மேல இந்த உலகம், நம்ம கஷ்டங்கள்னு ஒரு பாம்ப நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா ஞானம்ங்கிற வெளிச்சம் வந்ததும் அது பாம்பில்ல, வெறும் கயிறுதான்னு நமக்கு தெரிஞ்சிடுது. அந்த பாம்புங்கிற பயம், அந்த மாயையே காணாமலே போயிடுது. ஏன்னா அங்க பாம்புங்கிற ஒண்ணு முதல்ல இருந்தே இல்ல. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கஷ்டங்களும் நாம கட்டுப்பட்டு இருக்கோம்னு நினைக்கிறதும் கூட அந்த பாம்பு மாதிரி ஒரு மாயேதான். நாம எப்பவுமே கட்டுப்பட்டு இருக்கவே இல்ல. இத உணர்றதான் உண்மையான விடுதலை. இந்த கீதையை சொல்ற மிக அற்புதமான விஷயம் இதுதான். எல்லா உயிர்களையும் உன்னை பாரு, உனக்குள்ளே எல்லா உயிர்களையும் பாரு. நான் என்னோடதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு சந்தோஷமா இரு. இந்த ஒருமைத்தன்மையை நாம உணரும்போது நான் என்னோடதுங்கிற அந்த அகங்காரம் தானா கரைஞ்சிடும். அப்பதான் உண்மையான நிலையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய தத்துவத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? விடுதலை அடைஞ்ச ஒரு ஞானி பார்க்க எப்படி இருப்பாரு? அவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அப்படிப்பட்ட ஒரு ஞானி எப்படி இருப்பாருன்னா, யாராவது புகழ்ந்தாலோ இல்ல இகழ்ந்தாலோ அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. எந்த ஒரு செயலையும் செய்வாரு, ஆனா அதோட பலன் மேல பற்று வைக்க மாட்டாரு. சுத்தி எவ்ளோ பெரிய குழப்பம் நடந்தாலும் அவரோட மனசு மட்டும் எக்தம் அமைதியா அசையாம இருக்கும்.
ஆசைகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து கரைஞ்சு போயிருக்கும். இந்த உலகத்தையே ஒரு விளையாட்டு மாதிரி பாப்பாரு. தன்னுள்ளேயே நிலைச்சு எப்போ ஆனந்தமா இருப்பாரு. இந்த பழங்கால ஞானத்தை நம்மளோட இப்போதைய ஒரு சூழலோட பொருத்தி பார்க்கலாம். நீங்க ஒரு பயங்கரமான டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சுத்தி கார்களோட ஹாரன் சத்தம், அதுதான் வெளி உலகம். அந்த சத்தத்தால உங்களுக்குள்ள வர்ற கோபம், எரிச்சல், அதுதான் உங்க மனசு. ஆனா இந்த சத்தத்தையும் இந்த எரிச்சலையும் எதனாலையும் பாதிக்கப்படாம அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த அமைதியான வெளிதான் நீங்க. இதுதான் அந்த சாட்சி நிலையில இருக்கிறதுக்கான பயிற்சி. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. சுதந்திரம்தான் உங்க உண்மையான இயல்புன்னா எது உங்களை கட்டி போட்டிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நீங்க கட்டியா புடிச்சிட்டு இருக்கிற எந்த நம்பிக்கைய இன்னைக்கு விட போறீங்க? ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க. இந்த உரையாடல்ல என் கூட இருந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த அமைதி, இந்த சுய விழிப்புணர்வு பத்தின செய்தி எல்லாரையும் போய் சேரணும்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்பு பரவட்டும். நன்றி.